இந்த மணி ஹேஸ்ட் வெப் சீரிஸ்லலாம் வந்து யூரோப்பில் ஸ்பெயினில் நடக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஹேஸ்ட் வந்து நடந்திருக்கு. எங்கன்னா யூரோப்பில் ஃப்ரான்ஸில் நடந்திருக்கு. தலைநகர் பாரிஸில் பட்டப்பகலில் வந்து 4 பேர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க ஒரு மியூசியமில். இந்த லேசருக்குள்ள வந்து புகுந்து போய் அது எடுக்கிறது அந்த மாதிரியா? அது இந்த பழைய குரு படத்தில் கமல் பண்ணுவார். அதுதான் அது அவ்வளோ பின்னாடி அது அப்பவே அதெல்லாம் வந்துடுச்சு. ஆனால் இப்போ இவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதை கொள்ளையடிச்சிட்டு தான் போயிருக்காங்கிற மாதிரி தான் அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு தெரியுது. லூவ் அப்படிங்கிற ஒரு மியூசியம் இருக்குது பாரிஸில். இது அதிகமாக வந்து மக்கள் வந்துட்டு போகிற ஒரு இடமா இருந்திருக்குது ஃப்ரான்ஸில் பார்க்கும்போது. அங்கே என்னென்னா ஒரு பெரிய ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ட்ரக்கில் வந்து அப்படி மேலே லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு லிஃப்டோட ஒரு ட்ரக்கு, அதாவது இந்த ஒர்க்லாம் பண்ணுவாங்கள்ல பெரிய பெரிய அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு பக்கெட் லிஃப்ட்னு சொல்லுவாங்க, அந்த லிஃப்ட் மாதிரி இருக்குது. அது மேலே வந்து ஒரு பால்கனி கிட்ட அதில் போயிட்டு அங்கே ஒரு பெரிய விண்டோவில் ஓட்டை போட்டு இதெல்லாம் வந்து மியூசியம் திறந்ததுக்கு அப்புறமே நடந்திருக்கு. காலையில மார்னிங் என்ன பண்ணிருந்தாங்க அப்போ? பாதுகாப்புக்கு இருந்தோம் இல்லை, அங்கே வந்து வந்திருக்கிறாங்க. அவங்கள வந்து மிரட்டி பெரிய ஆயுதங்கள்லாம் கூட இல்லையா, அந்த கிரில் பண்ணி எடுத்திருப்பாங்களா அந்த மிஷினே வச்சு அங்கே உள்ளவங்கலாம் மிரட்டிட்டு ஒரு 9 விலை உயர்ந்த கிரவுன்ஸை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. வந்து பயங்கரமா கல்லுகள்லாம் வச்சிருக்கு. அந்த போட்டோலாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 800 crores மேல இதோட வேல்யூ, இந்தியன் வேல்யூ வந்து சொல்றாங்க மணியில. ஸோ அந்த ஒரு ஹெய்ஸ்ட் நடந்திருக்கு. இது பெரிய ஒரு பிரான்ஸ் முழுக்க ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு.